பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நாம் இந்த பதிவுல நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், அதாவது பக்தி ஒளி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அந்த ஒளியாகப்பட்டது, பேசக்கூடிய அந்த ஒளியாகப்பட்டது. அதாவது ஒரு விஷயம், நான் சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். ரொம்ப தூரம் நடந்தோம்னா நமக்கு என்ன ஆகும்? கால் வலிக்கும். ரொம்ப தூரம் ஏதாவது கையில வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணோம்? கை வலிக்கும். அதே போல அசராம வேலை செஞ்சுட்டே இருந்தோம்னா என்ன பண்ணும்? உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்பு அசதியா இருக்கும், உட்கார்ந்துருவோம். ஆனா கேட்க கேட்க காது வலிக்காது. கேட்க கேட்க நல்ல விஷயங்களை கேட்க கேட்க காது வலிக்காது. பெரிய பெரிய டமால் டமார்னு சத்தம் வருது பார்த்தீங்களா, அப்பதான் நமக்கு காது வலிக்கும். என்னடா ஒரே இறைச்சலா இருக்கே, ஒரே சத்தமா இருக்கேன். அப்ப நல்ல விஷயங்களை கேட்கும்போது கண்டிப்பா நமக்கு காது வலிக்காது. சரி, இப்போ நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன். அதாவது திருமண தடை. எத்தனையோ பேர், அதாவது நான் சில விஷயங்கள் சொல்றேன், அதை அப்படியே நீங்க பிடிச்சுக்கோங்க. நீங்க நிறைய இடத்துக்கு போறீங்க வரீங்க, ஆனா நான் சொல்லக்கூடிய சில இடத்துக்கு நீங்க செய்யுங்க. இதை நீங்க செய்யும்போது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த தமிழ்நாட்டுல திருமண தடை அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிறைய விஷயங்கள் நம்ம சொல்றோம். நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களும் நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த திருமண தடை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் திருமண தடை நீங்கணும் அப்படின்னு சொன்னா குறைஞ்சபட்சம் 11 நாள் விரதம் இருந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு போகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 அல்லது 9 நாள் விரதம் இருந்து திருமணஞ்சேரி போகணும். உடனே டக்குன்னு திருமணஞ்சேரி, கல்யாணம் ஆகல உடனே திருமணஞ்சேரியில போயிட்டு வந்தால, நான் சொல்ற மாதிரி செய்யணும். 11 நாள் விரதம் இருந்து திருச்செந்தூர் போகணும். 9 நாள் விரதம் இருந்து திருமணஞ்சேரி போகணும். காளஹஸ்தி போகணும்னு நினைக்கிறவங்க 21 நாள் விரதம் இருந்து காளஹஸ்தி போயிட்டு வரணும். திருப்பதி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, திருப்பதியை போய் வழிபாடு பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் 11 நாள் விரதம் இருந்து போகணும். மாயவரத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் குறைஞ்சபட்சம் 12 நாள் விரதம் இருந்து போகணும். அதே போல 6வதாக மேத்தா தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய 3 நாள் விரதம் இருந்து மேத்தா தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும். இதுதான் திருமண தடைகள் நீங்கக்கூடிய ஆலயம். இந்த மாதிரி விரதம் இருந்து நீங்க கோவில்ல போய் செய்யணும். நீங்க விரதம் பூர்த்தி பண்ணி நீங்க கோயிலுக்கு போனால்தான் உங்களுக்கு சக்சஸ். நினைச்ச உடனே கோயிலுக்கு போறது, நினைச்ச உடனே செய்யறது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சரி, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குழந்தை பாக்கியத்திற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு இன்னைக்கு குழந்தை இல்லாம இருக்கும்? அப்ப அந்த குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு சில திருத்தலங்கள் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இருக்கன்குடி மாரியம்மன், ரொம்ப விசேஷமான அம்மன். 5 நாள் விரதம் இருந்து போகணும். எத்தனை நாள்? 5 நாள் விரதம் இருந்து போகணும். அடுத்ததாக தென்குடி திட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, குரு கோவில். 5 நாள் விரதம் இருந்து போகணும். அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சென்னையில இருக்கக்கூடிய அதாவது திருவுடையம்மன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வடிவுடையம்மன், திருவுடையம்மன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல அந்த திருவுடையம்மன் இருக்கும். 9 நாள் விரதம் இருந்து போகணும். அடுத்ததாக புதன் ஸ்தலத்துல இருக்கக்கூடிய பிரம்ம வித்யாம்பிகை பின்னாடி இருக்கக்கூடிய பிள்ளை இடுக்கி அம்மன், அந்த அம்மனுக்கு போய் விரதம் இருக்கிறது 11 நாள் விரதம் இருந்து போகணும். விரதம் இருந்து நீங்க இந்த பூஜைகளை நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கை மேல புத்திரபாகியம் இருக்கும். அதாவது மாவிளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணுங்க. கணவன் மனைவியா சேர்ந்து பண்ணணும். இது ஒருத்தர் பண்ணிட்டு ஒருத்தர் பண்ணாம, கணவன் மனைவி கருத்து 2 பேரும் சேர்ந்து பேசி இந்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணினீங்கன்னு சொன்னா சக்சஸா இருக்கும். 2வது. 3வது விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் மேல் படிப்புல வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா திருப்பதியில இருக்கக்கூடிய மூகாம்பிகை அம்மன் கோவில் இருக்கு, அங்க போய் தரிசனம் பண்ணுங்க. திருவற்றியூர் வடிவுடை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னா மேற்படிப்பு உங்களுக்கு வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக தொழில் சிறக்க, என்னுடைய தொழில் நான் சிறப்பா இருக்கணும், என்னுடைய தொழில நான் பெரிய அளவுல வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விஷயம் நீங்க செய்யணும். 1 பாத்தீங்கன்னு சொன்னா பட்டமங்கலத்தில் இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, கோவிந்தவாடி அகரம் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஆவடியில இருக்கக்கூடிய திருவழிதாயம்ல இருக்கக்கூடிய குரு வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரிங்க. வழக்கில் வெற்றி பெற, நான் என்னுடைய வழக்குல வெற்றி பெறணும், என்னுடைய சில தோஷங்கள் விலகணும், நான் அமோகமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அனுபந்தபுரத்துல இருக்கக்கூடிய வீரபத்ர சுவாமி வழிபாடு உங்களுக்கு சிறப்பா இருக்கும். 2வது வெக்காளியம்மன் கோவில் சிறப்பு. 3வதாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் வழிபாடு சிறப்பு. அடுத்ததாக பண்ணாரி அம்மன் சிறப்பு. இதுக்கெல்லாம் நீங்களுடைய வழக்கு வெற்றி, உங்களுடைய சில விஷயங்கள்லாம் போகணும்னு இதெல்லாம் நீங்க கண்டிப்பா செய்யணும். அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஒவ்வொரு ஸ்தானத்துக்கா நான் சொல்லிட்டு வரேன். அடுத்தத கடன் பிரச்சனைகள் எனக்கு தீரணும், எனக்கு கடன் அதிகமா இருக்கு, கடன் பிரச்சனை எனக்கு தீரணும்னு சொன்னா முதல்ல மாங்காடு காமாட்சி அம்மன் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க டைம் கிடைக்கும் பொழுது. மதுரை பாண்டி முனீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அமோகமா இருப்பீங்க.
சுசீந்திரம் போயிட்டு வாங்க, டைம் கிடைக்கும் போது அமோகமா இருப்பீங்க. திருவனந்தபுரத்துல ஆற்றுக்கரை அம்மன்னு ஒரு அம்மன் இருக்கு. இதெல்லாம் கடன் நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலம். போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா அமோகமா இருக்கும். சரிங்க. அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புதிய தொழில் கிடைக்க, நல்ல வியாபாரம் பெருக, நல்ல வியாபாரத்துல நான் பெருசா வரணும், தொழில் எனக்கு சிறக்கணும், நான் எல்லா விஷயத்திலும் நான் கொஞ்சம் அமோகமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா சென்னை காளிகாம்பாள் கோவில் போயிட்டு வாங்க, அமோகமா இருப்பீங்க. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நெல்லையில வந்து பாத்தீங்கன்னா ஆழ்வார் திருநகரி வாமன அவதார திருக்கோவில்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்க தொழில நீங்க பெரிய ஆளா வரலாம். அதுலயும் முக்கியமா கலைத்துறையில இருக்கிறவங்க கண்டிப்பா போகணும். இந்த மாதிரி கலைத்துறையில இருக்கக்கூடியவர்கள்லாம் கண்டிப்பா நீங்க போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஆற்றல் அதிகமா இருக்கும். இன்னும் முக்கியமா உங்களுக்கு சொல்றேன், நீங்க இந்த யூடியூப் சேனல்லாம் நடத்துறாங்க இல்லையா, எனக்கு நல்ல மேல மேல நல்ல பேர் புகழோட நல்லா வரணும் அப்படின்னு சொன்னா நெல்லை ஆழ்வார் திருநகரி வாமன அவதார திருக்கோவில்னே பேர் அதுக்கு. இதற்கான ஸ்பெஷாலிட்டி உள்ள கோவில். போயிட்டு வந்தீங்கனாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். நீங்க எந்த தொழில் வேணாலும், ஆனா இந்த தொழில் ஸ்பெஷலாவே உண்டு. வாமன அவதாரம் எடுத்த ஒரு ஸ்தலம் சொல்லுவாங்க. அது ரொம்ப திருநகரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமான ஆலயம். நீங்க போயிட்டு வந்தாலே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய தொழில. ஸோ இப்ப நான் சொல்லிக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் போயிட்டு பார்த்து நீங்க அதற்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில நீங்களும் அமோகமாக வெற்றி பெறுவீர்கள். சுபம். வாழ்க வளமுடன்.